ஹாய் மக்களே, நம்ம ஃப்ரீயாக பேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் பேக்கிங் வந்து எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் வந்து கற்றுக்கணும் ஆசையாக இருக்கிறேன்றவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்களும் சூப்பராக வந்து ஒரு ஹோம் பேக்கர் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கப் கேக் தான். இவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்து இப்படி சேல் பண்ணுறது, எப்படி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்து நீங்கள் கடைகளுக்கும் சேல் பண்ணலாம், அது எவ்வளோ கொடுக்கலாம், எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதுதான் என்ன மோட்டிவேஷனை பண்ணும். நெக்ஸ்ட்டு சூப்பரான பேக்கிங் ஐடியாஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு தோணும். அதை அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கேக்குக்கான திங்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் கவலையே பட வேணாம். எந்த வெப்சைட் வந்து நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் வேண்டியதில்லை. நம்மக்கிட்டேயே எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைனை விட கம்மியான ப்ரைஸ்க்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்காத சைஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி எல்லா இடத்துக்குமே நம்ம டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 மெஷர்மெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஒன்று கப் மெஷர்மெண்ட், இன்னொன்று கிராம் மெஷர்மெண்ட், ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்கேன். வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ அரை கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதாவது 62 கிராமு. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். சிலருக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியும் பார்த்திங்கன்னா ஸ்பான்ச்சியாக உங்களுக்கு கேக் கிடைக்காதவங்க மட்டும் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு வச்சுட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பபிள்ஸும் வந்து ரொம்ப வந்து க்ரியேட் ஆகாது. இப்போ 2-3 தடவைக்கு நல்லா ஜலிச்சு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் 2 முட்டை வந்து எடுத்துக்கிறேன். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய முட்டையாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ சுகர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் பவுடர் சுகர் தான் அரை கப் அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். எவ்வளோ அளவுக்கு நம்ம மைதா எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். கிராம்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா 76 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இப்போ தோணியிருக்கலாம் ஒரே கப் அளவில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம், ஆனால் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அது எதனாலன்னா அது வெயிட்டை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுகர் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஸ்பீட் வந்து நம்ம பீட்டருக்கு கொடுக்கணும். இப்போ வந்து நான் லோ ஸ்பீட்லேயே வச்சு நல்லா சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் நான் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சைட்லலாம் இந்த மாதிரி தெளித்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேட்சில் வச்சு சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பீட் ஆகிறது வந்து எக்கு வந்து நல்லா எல்லோ கலரில் இருந்து அப்படியே ஒயிட் கலருக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். நல்லா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியுதுங்களா எவ்வளோ எல்லோஷாக இருந்தது எப்படி வந்து ஒயிட்டாக வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்வாங்க. நீங்கள் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா அது ரிப்பன் மாதிரி ஜிக்ஸாக்ல போயிட்டு வரும். இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்வாங்க. இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அதுவே ஆயிலில் கிராம் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா 33 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓவர் பீட் பண்ணாமல் ஆயில் மட்டும் லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணிவிட்டு நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேக்குக்கு ஆட் பண்ணுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாசனை இருக்கிற மாதிரி நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேக்கில் அதே ஸ்மெல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு எடுத்து வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக 3 பார்ட்ஸ் ஆகுது இல்லைனா 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா பிக்னஸ் அப்படின்னும் போது 2 டைம்ஸ் 3 டைம்ஸில் வந்து மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேனோ அந்த மாதிரி காமிங்க. லைட்டாக ஸ்பீட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது. மற்றபடி நான் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் பண்ணுறேன்.
சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், அதாவது கிராம் மெஷர்மெண்ட்டில் 17 கிராம் வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேட்டர் வந்து கேக் பேட்டர் வந்து அழகாக வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் பொறுமையாக பண்ணணும். நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து நம்ம இந்த மாதிரி கப் கேக் போல்டரில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து அரிசி போட்டிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட கேக்கில் வந்து நார்மலாக கப் கேக் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக ரொம்ப தீஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு. ஸோ வேண்டுறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரை வந்து நான் இப்போ கால் கப்பு இருக்குல்ல, அந்த இதில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எதை வச்சு வசதியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து ஊற்றிடாதீங்க. ஏன்னா எப்போவுமே நமக்கு பேக்காகி கிடைக்கும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதில் பாதி இருக்கிற மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு பஃபியாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பஃபியாக வர மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா நான் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே சும்மா வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸை லைட்டாக தூவி விட்டுருக்கேன். வேண்டுறவங்க போட்டுக்கலாம், வேணுன்றவங்க அப்படியே கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி 10 மினிட்ஸுக்கு வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணி வச்சுருந்தேன். டாப் அண்ட் பாட்டம் வந்து ஆன் பண்ணி வச்சு, இப்போ வந்து அதே 180 டிகிரியில் எண்டில் பேக்கிங் மோட் தான் இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸுக்கு நான் இப்போ வந்து பேக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நாம் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 கப் கேக்கு வந்து வரும். ஸோ அதில் 6 வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம். மீதி 6க்கு வந்து பார்த்திங்கன்னா சரி கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா என் பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் போட்டால் தான் பிடிக்கும். எங்களுக்கு சாக்லேட் கேக் பிடிக்காது. அதனால் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்காமல் கம்மியாகவும் சேர்க்காமல் லைட்டாக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஸோ சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கப் கேக்குக்கு பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கப் கேக்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டூத் பிக்கை வச்சு லைட்டாக குத்தி பார்த்தோன்னா அது பேக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா குத்தி பாருங்கள். குத்தி பார்த்து உங்களுக்கு சைடெல்லாம் வந்து எந்த ஒரு க்ரம்ஸுமே ஒட்டி இருக்கக்கூடாது. நாம் வந்து ப்ரௌனி செய்யும்போது லைட்டாக க்ரம்ஸ் வந்து ஒட்டியிருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அப்படி சொல்லுவோம். கேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. நல்லா பேக்காகி கிடச்சிருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கப் கேக் வந்து டிமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆற வைக்கணும். ஸோ அதனால் அதை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டாச்சு. இப்போ நம்ம கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நம்மளோட பேட்டரை. ஸோ அதையும் சேம் ப்ரொசீஜரில் சேம் மாடலில் நம்ம வந்து இப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதே 180 டிகிரி செல்சியஸ் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சேம் ஒரே மாடுலேஷன் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சாக்லேட் வந்து ஓவராக தெரியாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வெனிலா கப் கேக்குக்கும் இந்த லைட்டாக நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ அதே மாடுலேஷனில் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா பேக் ஆகி கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம டூத் பிக்கை வச்சு உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து ஒட்டாமல் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட பேக் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கப் கேக் அடியில் வந்து நல்லா டார்க்கு கலரில் மாறின மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணதுனால அடியில் வந்து சுத்தமாக அந்த கலர் வந்து மாறவே இல்லை. ஸோ அதுவும் வந்து சேம் கலர்லேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதையும் ஆற வச்சு நம்ம எடுத்து டிமோல்ட் பண்ணலாம். ஸோ டிமோல்ட் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு பீஸை வந்து வீட்லேயே நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால 15 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷாப்புக்கு எதுக்காக கொடுக்குறீங்கன்னா 15 ரூபாய்க்கு கொடுத்து அவங்க 20 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் கூட நான் இந்த மாதிரி கப் கேக் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ப்ரௌனி கூட இதையும் சேர்த்து சேல் பண்ணலாம். இதில் வந்து 10 ருபீஸ்க்கு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சின்ன மோல்டராக வாங்கி சின்னதாக ஊற்றி நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள்
சேல் பண்ணலாம், ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக நம்மளோட கப் கேக் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களை பார்த்து நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன், இப்போ வந்து பிஸ்னஸ் செஞ்சு நிறைய earn பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னமும் நீங்கள் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாடா, பாய்.